ஹாய், திஸ் இஸ் ஜெசிந்தா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 5 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலாம். அவ என்ன பண்ணுவாளாம், அவங்க அம்மா எப்பெல்லாம் சமைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாளாம். அவங்க அம்மா என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் சமைக்கிறாங்க, என்ன பொருள்லாம் ஆட் பண்றாங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளாம். அவங்க வீட்டு ஷெல்ஃப்ல நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குமா. அது ஒன்னொன்னுத்துலயும் லேபிள் ஒட்டி கடுகு, உப்பு, எண்ணெய் அப்படின்னு சொல்லி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எப்பெல்லாம் சமைக்கிறாங்களோ அப்போல்லாம் தேவையான பொருளை எடுத்து ஆட் பண்ணி திரும்ப அதே மாதிரி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்களாம். கடைசியா ஒரே ஒரு கண்டெய்னரை எடுத்து ஓப்பன் பண்ணி அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்ப மூடி வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க சமைச்ச டிஷ் எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் பரிமாறுவாங்களாம். அவங்க ஃபேமிலியும் ஹாப்பியா சாப்பிடுவாங்களாம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்குமா. ஒரு நாள் என்னாச்சும், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாத போயிடுச்சான். உடனே அவங்க பொண்ணு வந்துட்டு, சரி நான் இன்னைக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி சமைச்சாலாம். அவ சமைச்சிட்டே இருக்கும்பொழுது அவங்க அம்மா எப்படிலாம் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாலாம். அப்போ ஒரே ஒரு கண்டெய்னர்ல மட்டும் எதுவுமே எழுதாத இருந்துச்சான். அவளும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவ சமைச்சிட்டே இருக்கும்பொழுது ஒரு யோசனை வந்துச்சான். நம்ம அம்மா எப்பயுமே இந்த கண்டெய்னர் எடுத்து உத்து பார்த்துட்டு வச்சிடுறாங்களே, அதுல என்னதான் இருக்கும், இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டெய்னர் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தாலாம். அதை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாலாம். ஏன்னா அதுல ஒரு கார்டுல எந்த வேலை செஞ்சாலும் அன்போடு செய்யணும் அப்படின்னு போட்டிருந்துச்சான். அப்பதான் அவளுக்கு புரிஞ்சுதான், இவ்வளோ நாளா நம்ம அம்மா இதனாலதான் அன்போட எல்லா காரியத்தையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரிஞ்சுதான். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 16:14 சொல்றாரு. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. ஸோ நீங்களும் எந்த காரியம் செஞ்சாலும் யாருக்கு செஞ்சாலும் முழு மனதாய் அன்போட செய்யுங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.